ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இருக்குங்க, அதை பறிச்சிக்கலாம். இந்த கத்திரிக்காய் செடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதில் நிறைய தண்ணி நின்றுச்சுங்க. அதனால் பாதி கத்திரிக்காய் செடி அழுகி போயிடுச்சுங்க. இப்போ ஒரு 10-15 கத்திரி செடி தாங்க இருக்குது. சின்னதாக இருந்த செடிங்கள்லாம் அழுகிருச்சுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் இவ்வளோதாங்க வந்திருக்கு. அப்படியே 2 பாவக்காய் இருக்குங்க, அதையும் பறிச்சிக்கலாங்க. இதாங்க பாவக்காய் முதல் அறுவடை. நான் ஏற்கனவே வச்சுருந்த பாவக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுருந்துச்சுங்க காய். அதனால் அந்த செடியை பிடுங்கி போட்டு இப்போ வேறு செடி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குங்க, அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பச்சை மிளகாய் மட்டும் பறிச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் ஒரு 2 பச்சை மிளகாய் செடி வச்சாலும் போதுங்க. அதிலே நம்ம சமையலுக்கு தேவையான பச்சை மிளகாய் டெய்லியுமே நம்ம பறிச்சிக்கலாங்க. இன்றைக்கி நமக்கு சமையலுக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் பறிச்சிக்கிட்டேங்க. இவ்வளோதே போதுங்க. இன்றைக்கி சின்னதாக ஒரு அறுவடை பண்ணியாச்சுங்க. நன்றிங்க.